தேர்தல் என்பது வெறும் அரசியல் வெற்றிக்கான தேர்தல் இல்லை. இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி இன்னைக்கு இந்த நாட்டை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மக்களுக்கு இடையே பிரச்சனைய மத ரீதியா, மதத்தோடைய பேரால, ஜாதி பேரால தொடர்ந்து அவங்க பிரச்சனையை உருவாக்கி, சண்டையை உருவாக்கி, அந்த சண்டையில வரக்கூடிய லாபத்தால் அரசியலிலே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் நினைச்சு தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூர்ல அவங்க ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இரு இனங்களுக்கு இடையே பிரச்சனையை உருவாக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொளுத்தி போட்ட அந்த தீ அடங்கவில்லை. மக்கள் இன்னைக்கும் முகாம்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் முகாம்கள்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் சென்று பார்த்திருக்கிறேன். பிரதமர் வந்து பார்க்கல, ஆனா எதிர்கட்சிகள் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்திருக்கிறோம். முகாம்கள்ல பால் இல்லாம குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. பெரியவர்களுக்கு மருந்து மாத்திரை கிடையாது, சாப்பாடு கிடையாது. எதிர்காலம் என்ன ஆகும் என்ற பயத்தோடு அங்கே மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்காங்க. 2 பெண்கள் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டு பாலியல் குரூரங்களுக்கு ஆளாக்கப்பட்டு 1000 பேருக்கு மேல அந்த பெண்களை அசிங்கப்படுத்தி ஒரு நிலை நாம் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரா? உலகம் பூரா போறாருல்ல. தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்துருச்சுன்னு வெள்ளம் வந்தப்ப வரல, ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னு வாரத்துக்கு 7 நாள் தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. சுத்தி சுத்தி வர்றாரு ஓட்டு வாங்கிடலான்னு. ஆனா மக்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் வந்து எட்டி பார்க்காத பிரதமர், அங்கே இருக்கக்கூடிய பிரதமர். இப்படி மக்களுக்கு இடையே பிரச்சனை, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றது இல்ல, எப்படி ஆட்சி செய்யறதுன்னு தெரியறது இல்ல. தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு 15 லட்சம் ரூபாய் உங்க பேங்குக்கு வரும்னு. அந்த 15 லட்சமும் வரல. நீங்க வீட்டுல வச்சிருந்த 1000 500 செல்லாதுன்றார். அதுக்கு பதிலா 2000 ரூபாய் கொண்டு வந்தாங்க. அந்த 2000 ரூபாயும் இப்ப செல்லாதுன்னுட்டாங்க. இது ஒரு கோமாளி கூத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன்னாங்க. 410 ரூபாய் வித்துது கேஸ் சிலிண்டர் மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது. இப்ப என்ன விலை? 1000 ரூபாய்க்கு மேல, 1100 ரூபாய்க்கு மேல கேஸ் சிலிண்டர் வேலை. 100 நாள் வேலை. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை 100 நாளாவது வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது, திமுக அந்த ஆட்சியில் பங்கேற்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கக்கூடிய காசை குறைச்சுக்கிட்டே வராங்க. நாங்க கேள்வி கேட்டா உங்களுக்கு புரியலங்கிறாங்க. ஆனா உண்மையில சம்பளம் வராதவங்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். யாருக்கும் நாடு முழுவதும் யாருக்கும் 100 நாள் வேலை கொடுக்கறதே கிடையாது. 30 நாள் வேலை கொடுத்தா, 10 நாள் வேலை கொடுத்தாலே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா சம்பளம் போடுறதுக்கு நிதி ஒதுக்கணும்ல, நிதி ஒதுக்குறதே கிடையாது. அப்புறம் எப்படி சம்பளம் போட முடியும்? வேலை பத்திரம் வாங்கிக்கிறாங்க, சம்பளம் கொடுக்கறது இல்ல. 6 வாரம் 10 வாரம் சம்பளம் வர்றதில்ல. வேலையும் 10 நாளைக்கு மேல 15 நாளைக்கு மேல கொடுக்கறதும் கிடையாது. இப்படி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய
ஆட்சிதான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி அங்கே டெல்லியில வரும் பொழுது கேஸ் சிலிண்டர் என்ன விலை கொடுக்க போறோம்? 500 ரூபாய். பெட்ரோல் விலை 75 ரூபாய். நீங்க ரொம்ப குறைச்சிட்டீங்களே, 75 ரூபாய். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.